ஹாய் ஆல். ஒரு ட்ரெஸ்ஸை மேக் பண்ணி அந்த ட்ரெஸ்ஸை நம்மளுக்கு வியர் பண்ணும்போது ஒரு ஹாப்பினஸ் கிடைக்குதுல்ல, அதே ஹாப்பினஸ் கட் பண்ணும்போதும் ஸ்டிச் பண்ணும்போதும் வேணும்ல. ஸோ அதுக்கு தேவைப்படுற ஒரு டூல் தான் இது. ஸோ இதுக்கு பேர் வந்து பெல் பின்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். பெல் பின்ஸ்ன்னு சொல்லலாம், ட்ரெஸ் மேக்கர்ஸ் பின்ஸ்ன்னு சொல்லலாம், அப்படி இல்லைனா ஹெட் பின்ஸ்ன்னு கூட சொல்லுவாங்க. ஸோ இதில் வந்து டிஃப்ரெண்ட் கலர்ஸ் அவைலபிளாக இருக்குது அண்ட் டிஃப்ரெண்ட் லென்த்தில் கூட இருக்குது. ஸோ இதில் மெயினான ஒரு விஷயம் வந்து நம்ம என்ன பார்க்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த பெல் பின்ஸ் வந்து இப்படி தான் இருக்கும். ஸோ ஒரு பக்கம் வந்து மோல்டடாக இருக்கும், ஒரு பக்கம் நல்லா ஷார்ப்பாக இருக்கும். மெயினாக வந்து ட்ரெஸ்க்கு வந்து குத்துறதுக்காகவே இந்த பெல் பின்ஸ் வந்து யூஸ் பண்ணுறோம். ஓகே. ஸோ இது வந்து மெயினாக வந்து இந்த பெல் பின்ஸ் எப்படி இருக்கணும்னா, ஒரு பக்கம் மோல்டடாக இருக்கும், ஒரு பக்கம் வந்து நல்லா பாயிண்டடாக இருக்கணும். இந்த பாயிண்ட்டாக இருக்கிறது தான் வந்து ட்ரெஸ்ஸில் வந்து நம்ம பின் பண்ணுவோம். ஸோ இது வந்து ஷார்ப்பாக இருக்கணும், ஒரு மாதிரி மோல்டடாக இருக்கக்கூடாது. இப்போ சப்போஸ் மோல்டடாக இருக்குது அப்படின்னா, இந்த மாதிரி பின் பண்ணும்போது ட்ரெஸ்ஸில் இறங்காது. இது கொஞ்சம் ஷார்ப்பாக இருக்குது, அதனால இது ட்ரெஸ்ஸில் எப்படி இறங்குது. இப்போ மோல்டடாக இருந்தால் ட்ரெஸ்ஸில் இறங்காது. அப்போ ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி நம்ம வந்து பின் பண்ணோம் அப்படின்னா ட்ரெஸ் வந்து டேமேஜ் ஆகும். ஒரு மாதிரி நூல் மாதிரி கேதர் ஆகி வெளில வரும். ஸோ அந்த மாதிரி வரக்கூடாதுன்னா நல்லா ஷார்ப்பாக இருக்கிற மாதிரி பார்த்து வாங்கணும். ஸோ எதுக்காக இந்த பெல் பின்ஸ் தேவைப்படுது அப்படின்னு கேட்டோம்னா, இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் வந்து ஒரு பிகினர்ஸ்க்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம். எதனாலனா ஆக்சுவலாக இது வந்துட்டு இப்போ ஒரு ப்ளவுஸ்ன்னு எடுத்துக்கலாம். இதை சும்மா உதாரணத்துக்கு. இப்போ இதோட ஃப்ரண்ட் போர்ஷன் இது பேக் பார்ட். இந்த 2 பார்ட்டுமே வந்து ஸ்டிச் பண்ணும்போது சேர்த்து வச்சு ஸ்டிச் பண்ணணும். சம்டைம்ஸ் வந்து 2த்தையும் வந்து கரெக்டாக நம்ம வச்சு ஸ்டிச் பண்ண மாட்டோம். ஒன்று ஏற்றலும் ஒன்று இறக்கமா இருக்கும். ஸோ அப்படி இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக 2த்தையும் சேர்த்து வச்சு இந்த மாதிரி பெல் பின்ஸ் போடுவாங்க. இந்த மாதிரி பெல் பின்ஸ் போடுவாங்க. இந்த மாதிரி போடுறதுனால என்ன யூஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபேப்ரிக்கில் மூவ்மெண்ட் இருக்காது. ஸோ இப்போது காட்டன் அந்த மாதிரி இருந்தால் ஈஸியாக நம்ம தைச்சிருவோம். ஆனால் இதுவே வந்துட்டு ஒரு மாதிரி சாட்டினு, ஜார்ஜெட் அந்த மாதிரி மெட்டீரியலாக இருந்தால் ரொம்ப வந்து மூவ்மெண்ட் இருக்கும், ரொம்ப வழுக்கும் ஃபேப்ரிக்கு. ஸோ அப்போ அந்த மூவ்மெண்ட்டை கம்மி பண்ணுறதுக்காக இந்த மாதிரி பெல் பின்ஸ் போட்டு நம்ம எவ்வளோ சீம் அலவன்ஸ், அதாவது தையலுக்கு கொடுத்துருக்குற அளவு என்னவோ அதில் தைக்கணும். ஸோ அதுக்கு வந்து பெல் பின்ஸ் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த பெல் பின்ஸ் வந்து நிறையா ரேஞ்சஸில் கிடைக்குது. 10 ருப்பீஸில் கிடைக்குது, 50 ருப்பீஸ், 20 ருப்பீஸ் இந்த மாதிரி வேணா இருக்குது. ஸோ ப்ரைஸ் பற்றி இதில் கிடையாது. குவாலிட்டிங்கிறது வந்து என்னென்னா, இதோட எட்ஜ் வந்து நல்லா ஷார்ப்பாக இருக்கணும். ஸோ அந்த மாதிரி வாங்கினா போதும். ஸோ பெல் பின்ஸ் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இன்னொன்று எங்கே யூஸ் ஆகுதுன்னா, மெயினாக வந்து நெக்லைனுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ் ஆகும் பெல் பின்ஸு. நெக்லைனை கரெக்டாக அந்த ஷேப்புக்கு வச்சு அதே இதில் வந்து அடிக்கும்போது பெல் பின்ஸ் இந்த மாதிரி பின் பண்ணிவிட்டு அடிப்பாங்க. லைனிங் கிளாத்தாக இருக்கட்டும் சரி, அண்ட் மெயின் ஃபேப்ரிக் 2த்தையும் வந்துட்டு இப்படி சேர்த்து வச்சு அடிக்கிறதுக்கு வந்து பெல் பின்ஸ் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இது நிறைய காஸ்டியூம் டிசைன் பண்ணுறவங்க அவங்க தான் வந்து எங்கே யூஸ் பண்ணுவாங்கன்னா, இந்த ட்ரெஸ் ஃபார்ம்ஸ்ன்னு சொல்கிறதுல யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஒரு பர்ஃபெக்டாக வந்து நம்மளோட அளவு மாறாமல் தைக்கணும் அப்படின்னா பெல் பின்ஸ் ரொம்பவே இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம். And thank you so much for watching.